ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷம்மி மாடலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபேஷியல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் மில்க்கு, செகண்ட் வந்து ஸ்க்ரப்பு, மூணாவதாக வந்து மசாஜ் க்ரீம், நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இப்போ இந்த 4 ப்ராடக்ட்டை வச்சு தான் ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஒரு பவுலு, ஒரு ப்ரஷ்ஷு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அவங்க ஃபேஸை வந்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ தொடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கிளென்சிங் போட்டு நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணி ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நெக்கில் இருந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் ஃபேஸுக்கு போகணும். எப்பயுமே வந்து மசாஜ் வந்து மேல் நோக்கி தான் மசாஜ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கழுத்துலேருந்து ஃபஸ்ட்டு கழுத்தில், அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போகலாம். அவங்க நெக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. அவங்க ஸ்கின் ஃபேஸ் கலரோட நெக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து நெக்கில் வந்து நல்லா கிளென்சிங் போட்டு மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ அங்கேயும் கொஞ்சம் வந்து கிளென்சிங் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேக் நெக் ரொம்பவே டார்க்காக இருக்குது. இப்போ நெக்குக்கு அப்புறம் இப்போ ஃபேஸ்க்கு போயிடலாம் மசாஜ் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக கிளென்சிங் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். மசாஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ண ஆரம்பித்தா 1 ஹவருக்கு மேலே ஆகும் ஃபேஷியல் வீடியோ போடுறதுக்கு. சரி 10 நிமிஷத்தில் முடிக்கணுன்றதுனால வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். மசாஜ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். ஸோ மசாஜ் ஸ்டெப்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ மசாஜ் முடிச்சாச்சு. ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். ஃபேஸை வந்து நல்லா டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபேஸ் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸ்க்ரப்பை வந்து நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால், க்ரீம் வந்து ஏதாவது ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரீம் கூட.
அப்போ தான் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஸ்க்ரப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். கிளென்சிங் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணணும். ஸ்க்ரப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே பண்ணால் போதும், ரொம்ப ஜாஸ்தி டைம் பண்ண வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்கின்னு டேமேஜ் ஆகும், போர்ஸ்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஸ்க்ரப்பை வச்சு அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மசாஜ் முடிஞ்சிடுச்சு. சரி, ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டீமர். இப்போ அவங்கள வந்து ஸ்டீம் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அவங்களுக்கு தலைவலி, கொஞ்சமாக சளி பிடிச்சிருந்ததுனால நான் வந்து தண்ணி கூட துளசி, கற்பூரவள்ளி, ஆடாத்தோட இலை, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிட்டு அவங்க ஸ்டீம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த சூடான அந்த ஆவி படும்போது வந்து ஸ்கின்னு நல்லாவே வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாகும். ஸ்கின்னில் இருக்க அழுக்கெலாம் வந்து ரொம்பவே ரிமூவ் ஆகும். ஸோ பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஸ்டீமிங் முடிச்சதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ரொம்பலாம் வந்து எதுவுமே பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவங்களுக்கு லைட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஏதோ அவங்க ஃபேஸில் வந்து நல்லா கிளியராக தான் இருக்குது. அவங்க நெக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மசாஜ். இப்போ மசாஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் வச்சு நல்லா ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஃபேஸ் போகணும். ஃபஸ்ட்டு எப்பவுமே க்ரீம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து எப்பயுமே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்லேருந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்க்கிட்ட போய்ட்டு அப்புறம் மூக்கிலேருந்து அப்படியே கண் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து கையை வந்து இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வந்து மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து வலிலாம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மசாஜ் வந்து நல்லா கொடுக்கணும். அவங்க வந்து ஸ்கின் வந்து
அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து அந்த மசாஜ் க்ரீம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மசாஜ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபேஷியல்லே வந்து. ஸோ நம்ம இப்போ 10லேருந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் கூட மசாஜ் கொடுக்கலாம் அவங்க ஃபேஸ்க்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வந்து நான் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே மசாஜ் கொடுக்கலாம் ஸ்கின்னுக்கு. அப்போ தான் நல்லா வந்து பிரைட்னஸ் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஏற்கனவே கிளென்சிங்கும் ஸ்க்ரப்பும் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோலேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை பற்றி நான் எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ மசாஜ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் சிஸ்ஸர் டைப்பில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். கையை வந்து 2 விரலுக்கு நடுவில் ஒரு விரலை வச்சு சிஸ்ஸர் டைப்பில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரவுண்ட் மசாஜ் கொடுக்கணும் ஸ்கின்னுக்கு. ஸோ நம்ம ஒரு மசாஜும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் மசாஜ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ இப்போ ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் கையை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், கையை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி மூடிட்டு அந்த விரலில் வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரவுண்ட் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது க்ரீம் பத்தலைன்னா திரும்பவும் எடுத்து இது பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டேப். இப்போ சும்மா வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ரவுண்ட் மசாஜ் கொடுங்க. இப்போ வந்து நெத்திலேருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த கண்ணுக்கிட்ட வந்து ஒரு பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ மசாஜ் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டெல்லாம் வந்து அதிகமாகும், ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அவங்களுக்கு. மசாஜை வந்து நல்லா கவனித்து பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ திரும்பவும் வந்து அந்த ரவுண்ட் மசாஜ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு மசாஜுக்கும் கேப்பில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து அந்த ரவுண்ட் மசாஜ் பண்ணணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு கழுத்தில், அதுக்கப்புறம் வந்து உதட்டிக்கு கீழே ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாய்க்கிட்ட, அதுக்கப்புறம் மூக்குக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த கண் ஓரத்தில், அதுக்கப்புறம் ஐப்ரோலேருந்து அப்படியே ஒரு 3 இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்படியே நெத்திக்கிட்ட அந்த கண் 2 ஓரத்தாண்டி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் காதுக்கிட்ட, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து காதோட பேக் சைடில் ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்கில் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு அப்படியே ஷோல்டர் வரைக்கும் வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஷோல்டர் பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக ஒரு 3 டைம்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கழுத்துலேயும் அப்படியே ஸ்லோவாக பண்ணிகிட்டே வந்து அப்படியே ஷோல்டரில் வந்து தான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். இன்னும் நிறைய மசாஜ்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக மசாஜ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ மசாஜ் முடிச்சாச்சு. ஸோ ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக்கு. ஸோ ஃபேஸ் பேக் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அது அந்த ஸ்கின்னில் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இருந்தாலுமே போதும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து மசாஜ் மட்டும் தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ இது டைமிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அவங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நல்லாவே பிரைட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா பியூட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.